நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அவனோட உயிர் போயிடும், அதே டைத்தில் நமக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மதுபோதை உள்ளவங்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அவன் உடம்பு மைண்டு எதுவுமே அவனோட கண்ட்ரோலில் இருக்காது. எந்த எக்ஸ்ட்ரீமான தவறுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய டிரைவராக இருக்கலாம், நீங்கள் வந்து மதுபோதையில் பைக்கோ காரோ பஸ்ஸோ லாரி எது எடுத்தாலும் சரி, நீங்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டுறதுக்கு தான் சமம். அதுலேயும் மாற்றம் இல்லை. இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அவன் மதுபோதைக்கு அடிக்ட் ஆகி உடம்புக்கு எடுத்து, கல்லீரலுக்கு எடுத்து, இதயத்துக்கு எடுத்து, கிட்னியை கெடுத்து குடும்பத்தை நடுத்தருவில் வர்ற அளவுக்கு போயிட்டாங்க. குழந்தைங்களோட எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறி. சிங்கிள் பேரண்டாக இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. நிறையா பேர் அந்த சொத்தை விற்று நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், நல்லா சொத்து வச்சுருப்பான், நல்லா வந்து ஏதாவது வேலைக்கு போய்ட்டுருப்பான், நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் கூட சில இடங்களில் இருக்காங்க. குடினாலே அந்த வேலையை விட்டவங்க எத்தனை பேர். தயவு செஞ்சு இப்படி வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு குடி தேவைதானன்னு கண்டிப்பாக கொஞ்சம் யோசிங்க. நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை தான். இருந்தாலும் எனக்கு என்னவோ அது நிறையா விஷயங்களை, சில தவறுகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் இந்த போதையில் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு, இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூல் பஸ்ஸை கண்ணாடியில் கல்விட்டு எரிஞ்சது, இன்னும் நிறையா, அதாவது என்னன்னே தெரியாமல் பஸ்ஸுலேயோ லாரி எதாக இருந்தாலும் மறிக்கிறது, வேகமாக ஓட்டுறது, மிரட்டுறது, அடிக்கிறது, சும்மாவே அம்பளுக்கிறது, அதெல்லாம் என்னன்னே தெரியல. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குடி தேவையான்னு கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சகோதரர்களாக தான் எல்லாரையும் நம்ம கேட்டுக்க முடியுது. அந்த